இதன் பெயர்தான் மின்காட்டி. இதை கொண்டு மின்னூட்டம் இருப்பதை நாம் அறியலாம். சரி, வாருங்கள் அதை வீட்டிலேயே செய்து பார்ப்போம். அதற்கு தேவை ஒரு நெகிழிக்குவளை, செப்புக்கம்பி, மெல்லிய காகிதம், ஊதற்பை. முதலில் நெகிழிக்குவளையை எடுத்து அதன் அடிப்புறம் ஒரு சிறு துளையை இட்டுக் கொள்வோம். பிறகு செப்புக்கம்பியை எடுத்து ஒரு முனையை கொக்கி போன்று வளைத்துக் கொள்வோம். அடுத்து செப்புக்கம்பியை நெகிழிக்குவளையின் துளையில் இட்டு மேற்புறமாக எடுத்துக்கொள்வோம். பிறகு செப்புக்கம்பியின் மறுமுனையை வளைத்து வளைத்து சுருள் வடிவமாக்கிக் கொள்வோம். அடுத்து மெல்லிய அலுமினிய தாள் அல்லது காகிதத்தை எடுத்து அதை இலை வடிவில் 2 எண்ணிக்கையில் வெட்டிக்கொள்வோம். அக்காகித துண்டுகளை செப்புக்கம்பியின் கொக்கியில் மாட்டிக்கொள்வோம். இந்த காகித இலை நடுவில் உள்ளது போல் நகர்த்திக் கொள்வோம். மின்காட்டி உருவாகிவிட்டது. இப்பொழுது ஒரு ஊதற்பை எடுத்து நம் தலைமயிரில் நன்றாக தேய்க்க வேண்டும். ஆஹா, என் மண்டையில்தான் மயிரே இல்லையே. சரி, பூனையை எடுத்துக்கொள்வோம். அதன் மயிர் மீது ஊதற்பையை நன்றாக தேய்த்து மின்காட்டியில் வைக்கும் பொழுது ஊதற்பையிலிருந்து எதிர்மின்னிகள் மின்னிறக்கமடைவதை நாம் காணலாம். மின்காட்டி எதிர்மின்னூட்டம் அடைவதால் அதில் இணைக்கப்பட்டிருக்கும் காகிதம் ஒன்றையொன்று விளக்குகிறது. இதை நாம் சீப்பு வைத்தும் செய்து பார்க்கலாம். சரி, நான் பூனையை கொடுமைப்படுத்தி விட்டேன் என்று என் மீது ஏதாவது வழக்கு பதிந்து என்னை சிறைக்கு அனுப்பிவிடாதீர்கள். நம் இந்தியாவில் விலங்குக்கு கிடைக்கும் நீதி கூட மனிதனாகிய நமக்கு காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் கிடைக்குமா என்றால் தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியா இம்முன்னூட்டத்தை போல் நம்முடைய ஒவ்வொருவோரின் உணர்வும் காவல் விசாரணையில் இருந்தவர்களுக்கு நீதியை பெற்றுத் தரட்டும்.